சென்னை வால்டாக்ஸ் ரோடு பகுதியில் நியாய விலைக் கடைகளில் முதியவர்கள் பொருட்கள் வாங்கும் போது கைரேகை பதிவு செய்தல் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்களுடன் செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் நியாய விலைக் கடைகள் முதியோர்களுக்கு நியாய விலைக் கடை பொருட்கள் வழங்குவதில் இன்னும் சிரமம் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் இங்கு நியாய விலைக் கடைகள் வரும் பொழுது அவர்களுடைய கைரேகையாகட்டும், அதாவது கண் பார்த்து அந்த அந்த ஒளி மூலமாக அந்த ஒரு அதை மெஷர் செய்து அது மூலமாக பொருள் வாங்குவதில் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. ஏனென்றால் பல நேரங்களில் அந்த கைரேகை வைப்பதில் காலதாமதமாகிறது. அவர்களுக்கு அது பெரிய ஒரு காலதாமதத்தை விட அவர்கள் வாங்க முடியாமல் செல்லக்கூடிய பொருட்கள் வாங்க முடியாமல் செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டு வருகிறது. ஏனென்றால் வயதானவர்கள் வீட்டிற்கே பொருட்களை கொடுக்கப்படும் என்ற சூழலில் எங்கும் சிரமம் ஏற்படும் பொழுது அவர்கள் எப்படி அதை பொருளை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். நம்ம அவங்ககிட்டயுமே ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். ஐயா, உங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கும்போது என்னென்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? இங்கே வருஷம் ஃபிங்கர் வரல சார், ஃபிங்கர் சரியாக வரல, சரியா ஃபிங்கர் வருதே இல்லை, வருஷம் அதிகம் லேட் ஆகுது சார். ஃபிங்கர் வருதே இல்லை. வேறு என்னென்ன எடுக்கிறாங்க? கைரேகை பார்க்குறாங்க, அப்புறம் என்ன பார்க்குறாங்க? கைதை பார்க்குற, வேறு ஒன்றும் இல்லை. கைதை பார்க்குறாரா, சரியா ஃபிங்கர் வர வருஷம் லேட் ஆகுது, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது? நம்ம 57. அப்புறம் இனிமேல் 71 வயசுக்கு மேலே தான் அவங்க வீட்டில் வந்துடுவாங்க. சரி சார். இப்போ வேறு எந்தெந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்? போனால் வந்தால் உடனே கார்டு காமிச்சா அப்படின்னா இந்த கொடுத்தா தான் நல்லா இருக்கும். முதல்ல இருந்தா போல கொடுத்தா நல்லது. எப்படி இருக்கணும்? கார்டு கட்ட டிக் பண்ணி பொருள் போடுவாங்க. ஏன்னா அதுதான் நீங்க அப்படிங்கறனால ஏற்கனவே தெரியும் கார்டு. அது இதனால என்னென்ன பிரச்சனை ஆகுது? லேட் ஆகுதுங்க. ஒரு 4 பேருக்கு போட்ட பிறகு தான் எங்களுக்கு இது ஆகுது. ரொம்ப லேட் ஆகுது. வெயிட் கொஞ்சம் போடுறது லேட் ஆகுது. இப்போ இவர்களுக்கு முக்கியமான பிரச்சனை அந்த ரேகை பதிவுகள் சிரமம். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பொருளுக்குமே அந்த ரேகை பதியப்படுகிறது. இப்போ அரிசி வாங்கினாங்கன்னா அரிசி வாங்கி முடிச்சோடனே மறுபடியும் வேறு அவங்க பருப்பு வாங்கவும் சரி, அப்பவும் மறுபடியும் ரேகை வைக்க வேண்டிய சூழல் இருக்குது. இதனால் ரேகை வைக்கும்போது காலதாமதமாக, அதுவும் இல்லாமல் அந்த ரேகை அந்த மிஷின் விழுகாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மேலுமே வயதானவர்கள் இன்னுமே 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குமே இல்லம் தேடி பொருள் வரவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இது குறித்து அதிகாரிடம் கேட்கப்படுது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வீட்டில் 4 இருந்தால் அவர்களுக்கு அவர் வீட்டிலிருந்து யாரோ ஒருவர் தான் அந்த பொருளை வாங்க வேண்டும். 2 பேரும் யாருமே இல்லை என்றால் ஒருவர் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அதுவும் பதிவு செய்திருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான் இங்கிருந்து நியாய விலைக் கடையிலிருந்து அவர்கள் வீடு தேடி அந்த பொருள் கொண்டு போய் தரப்படும். இருந்த போதிலும் கூட அதாவது ஒருவர் இருப்பவங்க அந்த யாரோ ஒருவர் அந்த கையெழுத்து போட்டு ஆத்தரைஸ் பண்ண செய்யக்கூடிய அந்த கடிதம் அனுப்பினால் கிடைக்கும். ஆனால் அந்த கடிதத்திலும் ஒரு குளறுபடி இருக்கிறது. பலமுறை கடிதம் அனுப்பியுமே அவர்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நாமும் இப்போ ஏன்னா அவங்க லெட்டர் கொடுத்துமே வர முடியாத சூழ்நிலை அவங்க வந்துட்டுருக்காங்க. ஆமாம், சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகும்? நீங்கள் இங்கே வரும்போது என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க? 71 எனக்கு ஏஜ். இங்கே வந்தால் இதான் ரொம்ப கூட்டமாக இருந்தால் எனக்கு 2வது எனக்கு பேஷண்ட்டு நான். அதனால் நான் இங்கே இருக்க முடியாது. நான் இவங்களை இதே மாதிரி கூட்டம் இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான். ரேகையே விழலை, அவங்களும் அப்போலேருந்து வச்சுட்டுருக்காங்க. அப்போ அதான் வச்சு தான் பார்க்குறாங்க. நீங்கள் முன்னாடி எழுதி கொடுத்தாங்க, அது ஒன்றுமே இது பண்ணிக்கல. இப்போ வேணால் எழுதி கொடுக்கணுன்னா நாங்கள் இப்போ எழுதி கொடுக்குறோம் வேணாம் புதுசாக. வீட்டுக்கு கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு 70 வயதுக்கு மேலே வீட்டுக்கு வருவாங்களா? பதிஞ்சு வச்சிருக்கீங்களா? இதோ இவங்க தான் வீட்டில் இருக்காங்க. வீடு தேடியே ரேஷன் கடை கொண்டு வருவாங்களா? ஆமாம், அது இது வரைக்கும் வரல. நான் இங்கேயும் இருப்பேன், வெளியிலையும் போயிடுவேன், ஊருக்கும் போயிடுவேன். ஆமாம், இப்போ 2 மாதமா இல்லை, 2 மாதம் வாங்கலை, அதனால் ஊருக்கு போயிடுவேன். கைரேகை வைக்கிறதுக்கு 2வது நான் எனக்கு பேஷண்ட்னால நான் வரத்துக்கு கூட கஷ்டம். இப்போ ஆட்டோவில் தான் அவர் தான் அழைச்சிட்டு வந்துட்டேன். இவங்க தான் எங்களை பார்த்துக்கிறது, என்னை பார்த்துக்கிறது வீட்டில். குறிப்பாக வயதானவர்கள் வருவதில் சிரமம் ஏற்படும். ஏன்னா இங்கே வரும்பொழுது உங்களுக்கே தெரியும், அதாவது பொதுவாகவே இந்த வயதானவர்களுக்கு என்று அவர்களுக்கும் முதுமை வந்தாலே பல்வேறு நோய் தொற்று ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அந்த சூழலில் அவர்கள் இங்கே நியாய விலைக் கடையில் காலதாமதமாக பெரிய ஒரு வேதனையாகத்தான் அவர்களுக்கு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். உடனடியாக அரசு இதுபோல் வயதானவர்களுக்கும் சரி இதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். குறிப்பிட்ட வயதிற்கு அந்த கார்டு முன்மாதிரியே முதலில் இருந்தபடியே அந்த கார்டை வைத்தவுடன் எப்படி பொருட்களை வழங்கினார்களோ அதுபோல் தர வேண்டும். இல்லை என்றால் இதுபோல் வயதானவர்களுக்கு உடனடியாக இல்லத்தின் தேடி பொருளை வழங்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் அன்பழகன்.